Assalamualaikum. Hi friends, welcome back to Rasheedha's hobbies. இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஒரு வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒரு நம்பர் எடுத்துருக்கிறேன். கேப்சிகம் மட்டும் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகத்தூள் இது எல்லாமே அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸுக்கு இதை அப்படியே வேக விட்டுறலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ 7 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இப்போது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ரோல் உள்ளே வைக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பாட் ரெடிமேடு ஷீட்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஷீட்டுக்குள்ளே நம்மளோட ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இதோட கார்னர்ஸ் எல்லாம் எய்தர் தண்ணி தொட்டோ அல்லது மைதா பேஸ்ட்டு, சமோசா செய்கிறதுக்கெலாம் மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோல, அதையோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ண உடனே நம்ம எடுத்துடலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு கெச்சப் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.